தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12ஆம் இடமே அதிக வலுவாக இருக்குது இந்த வாரத்தில். சுக்கிரன், சூரியன், செவ்வாயோட அமைப்பெல்லாம் 12ஓட சம்மந்தப்பட்டிருக்குது. 12 என்பது சில மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ தனுசு ராசி நபர்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை அமைப்புகளுக்கு மத்தியில் ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது 12ஓட சம்மந்தப்பட்டது தான். 12 என்பது ஒரு சில நபர்களுக்கு ஏற்றமாக இருக்கும், ஒரு சில நபர்களுக்கு இறக்கமாக இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் 12. ஸோ 12ங்கிறது சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களில் என்னென்ன கிரகங்கள் செவ்வாய் இருக்குது. ஸோ கொஞ்சம் வசதி வாய்ப்பு அப்படிங்கிறத மொத்தமாக வச்சுக்கலாம். வசதி வாய்ப்பு விஷயத்தில் சில மாற்றங்களை இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். சூரியன் இருக்குது, சூரியன் பாக்கியாதிபதி கிரகம். உங்களுடைய இந்த ஆளுமை விஷயம், திறமை விஷயம், இல்லை கொஞ்சம் கெத்தாக வாழக்கூடிய விஷயம், கொஞ்சம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய விஷயம், அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைச்சதோ அது தன்னம்பிக்கையாக மாறும் இல்லையா? சில பேருக்கு பணம் காசு கிடைச்சா தன்னம்பிக்கையாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வாகன அமைப்பு கிடைச்சதுன்னா தன்னம்பிக்கை இருக்கும். விருப்பப்பட்டவங்க சேர்ந்தாக்கா தன்னம்பிக்கை இருக்கும். தெம்பு தைரியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உடல் அளவில் தாண்டி மனசளவில் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனை மையப்படுத்தி சில மாற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வரும். சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் அவயவ கிரகமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே 12ஓட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுனாக்கா, செலவுகள், பணம், மணி, இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பணம் உள்ளே வருவது வெளியே செல்வது அப்படிங்கிற விஷயம், பணத்தை செலவழிப்பது, பணத்தை உள்ளே வாங்குவது, வரவு செலவு விஷயங்கள், இதில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குற மாதிரி வரும் இந்த வாரத்தில். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, விருச்சிகத்துடைய அந்த நட்சத்திர அமைப்புகள் விசாகத்தில் சுக்கிரனுடைய என்ட்ரி இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ குருவும் உச்ச அமைப்பில் கிட்டத்தட்ட வக்கரங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக சுக்கிரனுடைய விஷயங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் கை கொடுக்கும், சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் மகிழ்ச்சி, சந்தோஷ அமைப்புகள் எல்லாமே மாற்றங்களை மையப்படுத்தி தான். ஸோ இந்த மாற்றங்கள்னால் எல்லாமே மாறிடுமா, தலைகீழாக மாறிடுமா, எங்கள் லைஃபே அப்படியே கீழே இருக்கிறனாக்கா மேலே போயிடலாமா அப்படிலாம் கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரியான ஹைட்ராலிக் மிஷின் அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள் கிடையாது. ஸோ உங்கள் லெவல் ஒரு கீழே அடிபட்டு நிலைமையில் ஒன்றுமே இல்லாமல் பலகீனமாக இருக்கிறீங்க, ஏதாச்சும் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட்னியாக இருக்கிறவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி தான். ஸோ அது கிடைச்சாவே அவனுக்கு ஒரு மாற்றம், அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஒரு பூஸ்டப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள். அதே சமயம் தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. எந்த விஷயமுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய அடிமட்ட ஆழம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டீங்கனாக்கா, இதே 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை மேலே இருந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்கனாக்கா அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி மாற்றத்தையும் சந்திக்கிற மாதிரி வரும். அது அந்த மாதிரியான லெவலில் இருக்கிறவங்களுக்கு. கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பூஸ்டப்பாக மேலே வரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.